அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பு வாய்ந்த அல்லது மகிமை பொருந்திய ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், ஆசிக்கிறேன். காரணம், இன்றைய நாளுடைய தலைப்பு கிறிஸ்துவின் மந்தை. கிறிஸ்து என்பவருடைய மந்தைகளாக நாம் இருக்கிறோம். இதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். பீப்புள் ஆஃப் காட், ஃப்ளோக் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். இந்த சிந்தனையை கர்த்தருக்குள்ளதாக நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் தியானத்தை நீர் ஆசீர்வதியும். கேட்கப் போகின்ற, பார்க்க போகின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து, திருச்சபையாக நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மந்தையின் மேய்ப்பராய் இருக்கிறீர் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். சுவாமி, இந்த சிந்தனையை நீர் ஆசீர்வதியும். எங்களுக்குள்ளதாக நீர் வாரும். உம்முடைய சிந்தனையை தாரும். நாங்கள் அல்ல சுவாமி, நீர் மகிமை அடைக்கிறவை தாரும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவநாமத்திற்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாது தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர். கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர். கல்வாரி நன்னை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. கல்வாரி நன்னை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தார், துணையாக இருப்பேனே என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தார், துணையாக இருப்பேன்றி. பாதை தெரியாத ஆட்டை போல நாளைந்தேன் உலகிலே. பாதை
பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஆமென். கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாய் கடந்து போகும்படி அன்போடு உங்களை அழைக்கிறோம். எல்லாம் வல்ல மேய்ப்பராம் இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் கேட்கின்ற அத்தனை குடும்பங்களோடும் இருந்து ஆசீர்வதிப்பதாக. மேய்ப்பன் என்று சொல்லுகின்ற வேளையிலே கிறிஸ்துதான் மேய்ப்பர், அவர்தான் உண்மையான மேய்ப்பர். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். சங்கீத புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தில் நாம் கடந்து போவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வாட் a beautiful word it is. உள்ளபடியே நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வசனம் இது. பேசி பேசி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதுனால இதனுடைய ஆழத்தை, ஆழமான ரசத்தை நாம் உணர முடியவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்கின்ற வார்த்தை மிகவும் மனுக்குலத்திற்கு உசிதமான வார்த்தை. என்று சொன்னால் ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிறவன் மந்தையை முழுவதுமாய் காக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் முன்னின்று மந்தைகளை காக்க வேண்டும். கொடிய மிருகங்கள் காடுகளிலே வரும். இப்போவும் வீட்டில் சில நேரத்தில் காண்டி வந்துடுது, புலி வந்துடுது, ஆளை எடுத்து போச்சு, குழந்தை எடுத்து போச்சு, ஆடை எடுத்து போய் சொல்கிறோம். அதே போலவே அந்த காலத்திலே அதிகமான மரஞ்செடி கொடிகள், அதிகமான காடுகள், குறைவான வீடுகள் இருந்த நேரம். அந்த நேரத்திலே திடீரென்று காட்டு விலங்குகள் நுழைந்து மந்தைகளை சிதறடிக்க கூடும். அந்தப்படிப்பட்ட நேரத்திலே மந்தைகளை பாதுகாக்க வேண்டிய, பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மேய்ப்பர்களுக்கு உண்டு. அந்த கனமான பாத்திரங்களை ஆண்டவர் ஏற்றிருக்கிறார். அதை சொன்ன கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கொடிய விலங்குகளிலிருந்து பாதுகாக்கின்ற நிலைமை மாத்திரமல்ல, தான் காப்பாற்றி அல்லது தன்னுடைய கீழே வருகின்ற அந்த மந்தைகளை மேய்க்க வேண்டும், நல்ல மேய்ச்சல் தர வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வசனம் வரையிலே நாம் நிதானமாக வீடுகளிலே வாசிப்போமானால் அதன் உண்மைத்தன்மை, மேய்ப்பனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. உறவை மறந்து விடுகிறார்கள் மேய்ப்பர்கள். அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் வீட்டிலே இருந்து ஆட்டை தொட்டு மாற்றி திருப்ப வரும்பொழுது சாதனம் கட்டுறதில்லை. மந்தையோடு கூடவே செல்லுகின்றவர்கள் மேய்ப்பர்கள். அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் 2 விதமாக செயல்படுவார்கள். ஒன்று முன்னாக சென்று வழிநடத்துகின்ற மேய்ப்பர், 2வது பின்னாடி சென்று ஓட்டி கொண்டு செல்லுகின்றவர்கள். இதில் முன்னாக சென்று வழிநடத்துகிறவர் தான் சிறந்த மேய்ப்பர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய உறவுகளை, இனஜன பந்துக்களை, ரத்த கலப்பில் நல்ல நாள் பொருள் எல்லாத்தையும் மறந்துட்டு மந்தைகளை தினமும் 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 இந்த ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை அல்லது குதிரை மந்தை அல்லது கழுதை மந்தை, இந்த மந்தைகளை ஓட்டி கொண்டு செல்லுகின்றார்கள். அபதமா செல்லும் பொழுது கைகளிலே கோலும் தடியும் கொண்டு செல்கிறார். தடி என்பது தொரடு, அதாவது உயரத்தில் இருக்கின்ற இலைகளை, பழங்களை, காய்கறிகளை பறித்து போடுவதற்காக கொக்கி வச்சு ஒரு தொரடு. கோல் என்பது முன் செல்பவன் பத்திரமாய் இருப்பதற்காகவும் எதிர்த்து வருகிற விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவும் அந்த கோல் உதவுகிறது. ஆகவே இப்படியாய் கடவுள் நம் மேய்ப்பராய் இருந்து நமக்கு உண்மையாய் நம்மை வழிநடத்துகிறார். அப்படியானால் உண்மையான மேய்ப்பராய் இருக்கின்ற ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்ட செயல்பாடுகள் எவ்விதமாய் இருக்கும்? அவர் மந்தையின் கீழே இருக்கின்ற மக்கள் என்ன? முதலாவது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பயம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. சங்கீதம் சொல்ற பாருங்க, எனக்கு ஒன்றுமே குறைவில்லை. உலகத்திலே நான் பசிக்கு, உடைக்கு, உறைவிடத்திற்கு, போக்குக்கு, வரத்திற்கு எதற்குமே நான் கவலைப்பட மாட்டேன். காரணம் என் மேய்ப்பர், என் தலைவர், என் மந்தையின் ஆலோட்டி, அவர் எனக்கு மேலா. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவது பசி இல்லாத வாழ்க்கை. நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன் என்று சொன்னால்
எனக்கு உள்ளும் புறமும் என்னை மேய்ச்சல் காட்டி வழிநடத்துகின்றவர் அவர்தான். பாசம் உள்ள அந்த மேய்ப்பர், பரலோக ராஜ்யத்தின் வழிகளை சொல்லுகின்றவர். ஆகவே மேய்ப்பர் என்று சொல்கிறவர் இந்த 4 காரியங்களிலே எனக்கு உதவி செய்கிறார். முதலாவது, என்னுடைய வாழ்க்கையை பயமில்லாமல் மாற்றி. இத்தனைக்கு இன்றைய நாள்களில் எத்தனை பேர் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகுதோ, இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டோமே, நாளைக்கு நம்முடைய சாப்பாடு, இப்படி அநேகம் பேர் தன்னுடைய வாழ்க்கைக்காக, வாழ்க்கையின் பயணத்திற்காக, வாழ்க்கையின் உணவிற்காக, உடைக்காக, எங்கே தங்குவது என்கிற தங்குகின்ற இடத்திற்காக பயந்து கொண்டிருக்கிற வேளையிலே சங்கீதம் 23 தாவீது அழகா எடுத்து காட்டுறான். என்ன காட்டுறான்னா, அவரின் மேய்ப்பராக இருக்கிறபடியினாலே எனக்கு ஒன்றுமே குறைவில்லை. அதாவது பயமில்லாத வாழ்க்கை, பசியில்லாத வாழ்க்கை, பாசம் மிகுந்த வாழ்க்கை, பரலோக ராஜ்ய வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைகளை என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு நாம் இன்றைய நாளினுடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் மந்தை. கிறிஸ்துவின் மந்தை என்பது இயேசுவின் கீழே ஆடுகளாய் நாம் மேய்க்கப்படுகிறோம், இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் என் தலைவர் கிறிஸ்து, என் தலைவர் கிறிஸ்துவாய் இருக்கிறதுனாலே மந்தையாகிய நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தான் மந்தைகள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நாங்கள் தாட்சி அடையும் என்று சொன்னது போதில நீங்களும் நானும் தான் இயேசுக்கு ஏற்ற மந்தைகள். இந்த மந்தைகள் எவ்விதமாய் செயல்பட வேண்டும்? ஒன்று, ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். பாரதியார் இவ்விதமாய் சொல்கிறார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் தான் நமக்கு வாழ்க்கையில ரசனை உண்டு, வாழ்க்கையில உணவு உண்டு, வாழ்க்கையில எல்லா விதமான சுகபோகங்களும் உண்டு. மக்கள் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால், மந்தை ஒன்றாக இல்லாமல் சிதறடிக்கப்பட்ட மந்தையாக இருந்தால் மேய்ப்பனுக்கு ஒரே தொல்லை. தான் போகும்பொழுது பின்னால அந்த மந்தைகள் அவன் பின்னால் வரிசையா போனான். அவன் காலடியை ஒற்றியே மந்தைகள் நடக்கும். இதுதாங்க விசேஷமான ஒரு தன்மை. ஆட்டினுடைய தன்மை என்னன்னா, மேய்ப்பன் முன்னால போறானா, ஏன் முன்னால போறான்? அவனுடைய கால்களை பின்பற்றி பின்பாய் இருக்கின்ற ஆடுகள் வரும், மந்தை வரும். மந்தைகளாகிய நாம் ஆண்டவரை பின்பற்றி செல்கிறோமா? நன்றாக சிந்தித்து பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய கடைசி பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் இனி உலகத்தில் இரேன், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்த இந்த மேய்ப்பர்கள், இந்த மந்தைகள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு கடவுளிடத்திலே என் ஆண்டவர் வேண்டுகிற வேண்டுதல் மிக சிறப்பான ஒரு வேண்டுதல். இந்த மந்தை எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதற்கு முதல் காரணமாய் அமைவது ஒன்றான மந்தை, ஒற்றுமையான மந்தை, ஐக்கியமான மந்தை. இந்த மந்தை ஒன்றுபட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், ஒன்றுபட்டு மேய்ப்பனுக்கு பின்னதாக செல்ல வேண்டும் என்ற கருத்தோடு சொல்கிறார். நாம் சொல்லி படிங்க. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல எவ்விதமாய் நீங்களும் நானும் பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறோமோ அவ்விதமாய் என்னுடைய மந்தைகளும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிங்க. நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீர் காத்துக்கொள்ளும், பத்திரமாக காத்து. ஏன்னு சொன்னா அவங்க என்னுடைய மந்தை என்பது ஒன்றாக இருக்க அழைக்கப்பட்டது, ஐக்கியப்பட அழைத்தது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மந்தைகளில் எத்தனை பேர் சிதறடிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் எப்பொழுது இந்த மந்தை ஐக்கியப்படும் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப இயேசுசாமிகள் என்ன சிந்தை இருந்தது? அப்படியே விசேஷமான சிந்தை, அந்த தாழ்மை, அந்த பொறுமை, அந்த எளிமை, இதுதான் இயேசுவில் இருந்த விசேஷமான. மற்ற எல்லாமே மற்றவர்களோடு இருந்தது. ஆனால் இயேசுவில் இருந்த மிக மிக விசேஷமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தாழ்மை. அதான் சொல்றாரு இங்க பிலிப்பியர்ல சொல்றது, அழகா சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க. அப்படியானால் அவரிடத்தில் என்ன சிந்தை இருந்தது? அவர்கள் ஒன்றாய் இருப்பதை போல அவருடைய சிந்தை என்ன? அதே யோவான் சுவிசேஷத்தில்
17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பதைப் போல பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் அவர்கள் இந்த மந்தை என்று சொல்லுகிறோமே, இந்த மந்தைகளாகிய மக்கள், இந்த உலக மக்கள் அனைவரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மந்தை என்று சொன்னால் முதலாவதாக ஐக்கியப்பட்டிருக்கிற மந்தை, ஒற்றுமைப்பட்டிருக்கின்ற மந்தை, ஒன்றான மந்தை. இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா என்பதை தான் இன்றைய நாளிலே சற்று நேரம் சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை நமக்கு இருந்தால் நம்முடையது பிறருக்கு என்று சொல்லப்படும். ஒற்றுமை உணர்வோடு இருப்போமானால் நம்முடைய பொறாமை குணம் இருக்காது, அகங்கே குணம் இருக்காது, இருமாப்பு இருக்காது, நான் என்னும் எண்ணம் இருக்காது, ஒன்றுபட்டு உண்டு வாழ்வோம். இந்த நிலைமை நமக்கு வர வேண்டும். யூபிகன் அவர்கள் பேராயராக இருந்த காலத்திலே அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஒரு புத்தகத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, சபைக்கும் தேவ வார்த்தைக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது, பெரிய பள்ளத்தாக்கு உண்டு என்று சொல்லி. அந்த பள்ளத்தாக்கு என்ன? தாழ்மை இல்லாத ஒரு குணம். நான் தான் என்ற அகந்தையோடு இன்று திருச்சபைகள் செயலாற்றி கொண்டு வருகிற அநேக மக்கள் திருச்சபையிலே தங்களை உயர்ந்தவர்களாய் உயர்ந்த பீடங்களில் அமர்ந்து கொண்டு நாங்கள் தான் இந்த திருச்சபையை தாங்குகிறவர்கள் அல்ல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர்தான் மேய்ப்பர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால்தான் நியூபிகன் அவர்கள் அழகா சொன்னாரு, வேத வார்த்தைகளுக்கும் சபைக்கும் இடையே பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறது, சாதிக்க முடியல. இன்னைக்கு திருச்சபைகள் ஆண்டவர் இயேசு சொன்னதை சாதிக்க முடியல. காரணம் என்ன? நம்மிடத்தில் அந்த ஐக்கியம் இல்லை, அந்த ஒற்றுமை இல்லை, பிளவுகள் காணப்படுகிறது. நெகேமியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் கடந்து போகும் பொழுது அந்த நெகேமியா காலத்திலே படிங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது, ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. இவர்கள் சொன்ன உடனே இதயம் மந்தையினுடைய கீழ்ப்படிதல், தாழ்மை, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னதோடு நிறுத்திவிடா. இன்று அநேக திருச்சபை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சுவிசேஷ ஊழியம் போகிறோம், நாங்கள் இந்த திருச்சபையை கட்டுகிறோம், நாங்கள் இந்த விதமாய் செயலாற்றுகிறோம், நாம் இவ்விதமாய் செயல்பட. ஆனால் வாய் சொல்லில் வீரர்கள் என்று சொன்னானே பாரதியார், அதை போலவே தான் வாய் சொல்லாத சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர திருச்சபைகள் எழுந்து வெளியே வரவில்லை. எழுந்து கட்டுவோம் சொல்ற படிங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கை இடிக்கப்பட்டு வீழ்ந்திருக்கிறதே, அதை கட்டுகின்ற அந்த நல்ல பணிக்கு, வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இன்று திருச்சபைகள் அநேக தங்களுடைய சார்ந்த திருச்சபைகள், தங்களோடு இணைந்திருக்கிற திருச்சபைகள் மிகவும் சுருங்கி போய் வற்றி போயிருக்கிற ஒரு நிலைமை, உடைந்து கலங்கி போயிருக்கிற நிலைமை. அந்த நிலைமையிலே நாம் தாங்குகிறோமா? இல்லையே. நம்முடைய பணத்தை நாமே வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வருவாயை நாமே அனுபவிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை விட்டு நம்முடைய பணம் வெளியேறவே கூடாது. இந்த சிந்தனை இருக்கின்ற வரையிலே எந்த ஒரு ஆலயமும் சீர்படாது என்பதை தான் திட்டமாய் சொல்கிறோம். நெகேமியா காலத்திலே அலங்கம் இடிபட்டிருக்கிறது ஐயா. உடனே மக்கள் சொல்றாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னதோடு மாத்திரமில்லாதபடி அந்த வேலைக்கு தங்களை ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். அதை தான் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. நெகேமியா புஸ்தகத்திலேயே 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அப்படியே அலங்கமானது, அப்படியே அந்த சீர்கெட்டிருந்த உடைந்திருந்த அந்த அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு, வாட் எ பியூட்டி பாருங்க. மிக குறைந்த காலத்திலே ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இன்று எத்தனை பள்ளிக்கூடங்கள், சிஎஸ்ஐ பள்ளிக்கூடங்கள் கட்டப்படாமல் இருக்கிறது. காரணம் என்ன? கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் வாக்கை தவறியதினாலே. பாதியில் நிற்குதுயா, முக்கால நிற்குது, முழுசுல நிற்குது. ஆகவே இந்த கட்டடங்கள்லாம் உருப்பெற்று வந்தால்தான் நம்முடைய திருச்சபைகள் வாழ்வடையும், உய்வடையும். அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க. 52 நாளிலே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. மிக சிறந்த ஒரு காரியம். அப்போ கட்டி முடிக்க முதல் காரணம்
ஐக்கியமான உணர்வு, ஒற்றுமை உணர்வு இருந்தது. ஒருவரை ஒருவர் தூண்டினார்கள், ஒருவரால் ஒருவர் தூண்டப்பட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொன்னார்கள், கிறிஸ்துவின் போலவே எரிந்து பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் தொண்டர்களாய் இருக்க வேண்டும், மந்தையில் இருக்க வேண்டுமானால் முதலாவதாக இந்த மந்தை கீழ்ப்படிதலின் மந்தையாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கடந்து போகும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எனக்கு அருமையானவர்களே, இது மிக மிக முக்கியமானது. திருச்சபையிலே ஒருவர் புத்தியை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீர் என்ன சொல்வது? நீர் தாழ்ந்தவராயிற்றே, நீர் எளியவராயிற்றே, நீர் வறியவராயிற்றே, நீர் ஒன்றும் இல்லாதவராயிற்றே, நீர் படிப்பறிவு இல்லாதவர் அல்ல. மந்தைகளுக்குள்ளே அந்த ஒற்றுமை, பாகுபாடு இருக்கக்கூடாது. ஜாதி மதம் பார்க்காமல், ஜாதியை பார்க்கக்கூடாது, மதத்தை பார்க்கக்கூடாது, வேறு ஜாதி என்று நினைக்கக்கூடாது, வேறு குலம் என்று நினைக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று என்று சொல்லி எல்லாம் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள், நாமெல்லாம் இயேசுவின் குழந்தைகள். சண்டை செய்தாலும் நாம் சகோதரர்கள் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அவிதமாய் ஐக்கியமாய் செயல்படும் போது மாத்திரமே நம்முடைய மந்தை ஒரு மந்தையாய், ஐக்கியப்பட்ட மந்தையாய், இயேசுக்கு பின் செல்கின்ற மந்தையாய் இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் மந்தை என்று சொல்லும் பொழுது மந்தையாகிய நாம் முதலாவதாக ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், ஒன்றுபட்டிருக்க வேண்டும், ஒற்றுமையாய் வாழ வேண்டும். சீக்கிரம் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. 34, 31. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர் நான் உங்கள் தேவன் என்று இந்த நிலைமை வர வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு தேவன், ஆண்டவர் நமக்கு கடவுள், ஆண்டவர் நமக்கு ரட்சகர் என்ற எண்ணம் வர வேண்டும். படிங்க. நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி சொல் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நம்மெல்லாம் ஒரே எண்ணத்தோடு செயல்படுகின்றவர்கள் என்று திருச்சபைகள் ஒன்றாக, இன்னைக்கு அநேக நேரத்தில் ஒன்றாக தொழுவோம் வாருங்கள் என்று சொல்றோம், கர்த்தரை தொழுவோம் வாருங்கள் என்று சொல்றோம், ஆவியோடு தொழுவோம் வாங்கன்னு சொல்றோம். வந்தவங்க எல்லாம் முட்டி போடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஐயா எல்லாருமே ஜெபம் பண்றாங்க, எல்லாமே பிரார்த்தனை பண்றாங்க, எல்லாமே ஆண்டவரை வேண்டுறாங்க. ஆனால் ஒரு ஜெபங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம் என்ன? அந்த ஐக்கியமான உணர்வு இல்லை. யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்ற ஆண்டவர் இன்றும் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார், இன்றும் சமாதானத்தில் உரியவராகவே இருக்கிறார். இந்த மந்தை, என்னுடைய மந்தை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மிலே பிளவுகள், முதல் பிளவு சாதி, இரண்டாவது பிளவு பணம், மூன்றாவது பிளவு பதவி, நான்காவது பிளவு தன்னுடைய உயர் நிலைமை. இவ்விதமாக அநேக பாதிப்புகள் நம்மை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தை வைத்து கொண்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை ஐ அம் கிவிங். இன்னொருத்தருடைய சமாதானத்தை தரலையா? என் சமாதானம், நான் எவ்விதமாய் நிறைவாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றேனோ அதே சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உங்கள் மேய்ச்சலில் மந்தையாகி உங்களுக்கு தருகிறேன். ஆகவே நான் கடவுள், என் சொல்படி நடங்கள் என்று இந்த முதல் காரியத்திலே சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவின் மந்தைகளாக இருக்கிற நாம் முதலாவதாக அவருக்கு அடிபணிய வேண்டும். அடிபணிய வேண்டும் என்றால் ஐக்கியம், ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷம், இந்த நிலைமை நம்மிடத்திலே வர வேண்டும். இரண்டாவது செவி கொடுக்கும் மந்தை. முதலாவதாக ஒற்றுமை பெற்றிருக்கிற மந்தை, ஒருமைப்பாட்டுக்குள்ளாய் வந்த மந்தை. இரண்டாவது செவி கொடுக்கும் மந்தை. யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட பகுதி 1 முதல் 6 வசனங்களை நாம் நிதானமாய் வாசிப்போமானால் அதில் 5ஆம் வசனம் படிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினாலே அவைகள், ஆடுக்கு தன் மேய்ப்பனுடைய குரல் நன்றாக கேட்கும். அவன் தான் கூப்பிடுறான்னு தெரியும், அவன் தான் அழைக்கிறான்னு தெரியும், அவன் தான் உணவளிக்க நமக்கு கூப்பிடுறான். ஆகவே இன்று அநேகர் எழும்பி தங்களை மேய்ப்பர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் தான் மந்தைகளை மேய்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, அந்நியராய் காணப்படுகிறார்கள். அந்த அந்நியருடைய சத்தத்தை மந்தை அறியவில்லை. படிங்க. அந்நியனுக்கு பின் செல்லாமல், அந்நியனுக்கு, அதாவது
நான் தான் மந்தையின் மேய்ப்பன் என்று சொல்லுகின்ற தீமையான சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு அடிபணிந்து செல்லாதபடி அவனை விரட்டோடிப்போம் என்றார். ஆமாங்க, அவனை விட்டு ஓடிப்போ. இந்த மந்தை சிதறடிக்கப்பட்டு 4ஆம் வசனம் படிங்க. அதுலயே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 5 படிங்க, 4 படிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, ஆமாங்க, ஆடுகளை கொட்டடையிலிருந்து வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவர்களுக்கு முன்பாக நடந்து போய், இதுதாங்க முக்கியமானது. என் இயேசு ஆனவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். மேய்ப்பனை எவ்விதமாய் ஆடுகள் சிறப்பான முறையிலே பின் செல்கிறதோ அதை போலவே நாமும் பின் செல்ல வேண்டும். தினமும் 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 கர்த்தரை பின் செல்ல வேண்டும். ஒரு அட்டவணை போடுங்க, புட் டைம் டேபிள். அந்த டைம் டேபிளில் சாப்பாடு செய்யறதுக்கு நேரம் வைக்கிறோம், குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற நேரம் வைக்கிறோம், குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தர நேரம் வைக்கிறோம், டிவி பார்க்கிற நேரம் வைக்கிறோம். ஆனால் கர்த்தரோடு கூட பேசுகின்ற நேரம் வைக்கவில்லையே, கர்த்தருக்கு செவி கொடுக்கின்ற நேரம் வைக்கவில்லையே. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யலை என்று சொன்னாரே. அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு வேலை, ஊதியம், பலவிதமான பிரச்சனைகளோடு உழன்று கொண்டிருக்கிற நம் இடையிலே கொஞ்ச நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்க வேண்டும், அவருடைய சொல்லுக்காக ஒதுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்காக ஒதுக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக அதிகாலையில் எழுந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு வேலை விட்டுடுங்க, அதிகாலை எழுந்துருங்க, இல்லை படுக்க போகும்போது எழுந்துருங்க, ஆண்டவரோடு பேசுங்க. சங்கீதம் 23 2ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, என்ன அழகா. சங்கீதம் 23 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை, இதாக செவி கொடுக்கிறவனுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம். அவர் என்னை புல்லுள்ள நீ இடங்களில், பயப்படாதே, கவலைப்படாதே, உணவுக்காக அன்றாட உணவுக்காக எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அவர் என்ன பண்றாரு பாருங்க, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடங்களில். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கவலையே படாதபடி அவருக்கு பின் செல்கிறவர்களா ஐக்கியப்படும் பொழுது, இரண்டாவது அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, எப்படி செவி கொடுத்தார், ஆண்டவரையே நோக்கி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பசுமையான இடங்களை, நமக்கு நேர்த்தியான இடங்களை நமக்கு. அது 5ஆம் வசனம் படிங்க. அதுலயே என் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு விரோதமாய் எந்த பட்டயங்கள் எழும்பினாலும் அதை வாய்க்காமல் போகக்கூடிய சக்தி என் தேவனுக்கு உண்டு. அவரே நம்முடைய கோட்டையாய், அவரே நம்முடைய துருக்கமாய், அவரே நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே நம்மை கிருபையை தவிர ஒன்றும் தொடராது. என்ன வந்தாலும், அழகா பாடுற பத்திங்களா பக்தன், என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அழகா சொன்னான், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரி. தன்னை மறந்து கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஜீசஸ் இஸ் கோயிங் ஃப்ரண்ட். என் ஆண்டவர் எனக்கு முன்னதாய் போகிறார், என் பலவீனங்களை தாங்கிக் கொள்கிறார், என் சோர்வுகளை தாங்கிக் கொள்கிறார், என் தேவையை எடுத்துக் கொள்கிறார். எதற்குமே நான் கவலைப்பட மாட்டேன். யோபு புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. உயிரோடு, அவர் செத்த கிறிஸ்துவ அல்ல. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் செத்து பண்ண கிறிஸ்தவராக கல்லறையில போது பார்த்துட்டு போறார். என்னங்க இது? என் ஆண்டவர் செத்து போகவே இல்லையே, என் ஆண்டவர் உயிரோடு எழுந்த கடவுள். அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிர் பெற்று இருந்த கடவுள், உண்மையான கடவுள், ஜீவனுள்ள கடவுள். அந்த கடவுள் என்னை அழைக்கிறார். அவர் எதற்காக அழைக்கிறார், என்னோடு என்ன பேசுகிறார், நான் அவரோடு என்ன பேசணும், நம்ம தீர்மானித்து லிஸ்ட் போட்டு அவரிடத்தில் கொடுத்து நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். இதுதாங்க சொல்றார். அவரை சார்ந்து வாழ வேண்டும். இஸ் அவர் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அவர்தான் நம்முடைய நடக்கின்ற ஆதாரம். நியூ இயர்ல பார்க்கிறோம், நியூ இயர்ல பக்தியோடு முட்டி போட்டுறோம், வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் சாமி. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள் என்னும் பேருண்ட ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
சொல்றோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், அவ்வளவுதாங்க, விட்டுடுறோம். இல்லையா, என் வாழ்க்கையிலே அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க வேண்டும். அதாங்க செவி கொடுக்கிறது. கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதுன்னா, என் ஆண்டவர் நல்லவர், அவர் செய்கையில் நல்லது, எனக்கு நல்லவைகளே செய்கிறார் என்ற எண்ணம் வர வேண்டும். படிங்க. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் என்ன சொல்றானோ ஆண்டவரை பற்றி, அதை கேட்பதற்கு அந்த அம்மா லீதியாளுடைய இருதயத்தை என்ன பண்ணாரா? திறந்தருளினார். அவள் திறந்தார். இன்று நாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வதற்காக நம்முடைய இருதயங்களை நாம் தினமும் தினமும் திறக்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு ஆண்டத்தில் பேசிட்டு வந்துடுறோம், சொல்றோம், ஐயா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டீங்க, வேதாமத்தை கையில் கொண்டு போனோம். அவர் என்ன சொன்னார்? அல்ல, தினமும் தினமும் தினமும். எவ்விதமாய் ஒரு டிரைவர் தன்னுடைய என்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரிய ஆயில தினமும் செக் பண்றானோ, அவ்விதமாகவே நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என் ஆண்டவருக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் இருந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும், கர்த்தர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் சொல்வதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தர் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பேதம் இல்லாதபடி எல்லோரோடும் சகஜமாய் பழக வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக மந்தைகளாகிய நாம் ஒன்றுபட வேண்டும். இரண்டாவது, மந்தைகளாகிய நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தல்னால இருக்கின்ற பலன்கள் ஏராளமாய் இருக்கிறது. அந்த பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த செவி கொடுக்கின்ற நாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும். மந்தையில 2 ஆடு இருக்குது, வெள்ளாடு ஒன்று, செம்மறி ஆடு ஒன்று. இந்த செம்மறி ஆடு மட்டும்தான் பின்னாலேயே போகும், மொத்தம் ஒன்றோடு ஒன்று உழைச்சிக்கின்னு போகும். வெள்ளாடு பார்த்தீங்கன்னா உரசு தனித்தனியாக போகும், இண்டிவிஜுவலிட்டி தனித்தனியாக போகும். அதனுடைய வெள்ளாட்டுடைய ஒரு வயிறு இன்னொரு ஆட்டுடைய வயிற்றில் போகிறதா அவ்வளோதான், உடனே ஒரு முட்டு தள்ளிடும், சண்டை போடும். ஆனால் நாம் அதான் சொல்கிறார், இந்த செம்மறி ஆட்டை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் கர்த்தருக்கு பின்பற்றுகிறோம் இந்த மந்தையிலே என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மார்ட்டின் லூதர் அவர்கள் புத்தகத்தில் எழுதுகிறார், அநேக கதைகள் எழுதினார். அதில் ஒரு கதையை நீங்கள் கேட்டிருக்க கூடும். ஒரு ஆடு தனியாக குதித்து குதித்து ஓடி ஆடிக்கொண்டிருக்கிறது. ஓடி ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஆடு ஒரு ஓடையில வந்த உடனே ஒரே ஒற்றையடி பாதையாக ஒரு பாதை போட்டிருக்கிறாங்க. இது இந்த பக்கத்துல இந்த பக்கம் போயாகும். உடனே இந்த ஆடு நடந்து செல்கிறது. ஐயா, நடந்து செல்கின்ற இந்த ஆடு பாதி ஆற்றிலே போன உடனேயே முன்னால் அப்படி திரும்பி பார்த்தா, எட்டி பார்த்தா முன்னால ஒரு ஆடு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்படி போவது? ஒரு ஆடு போவதற்கு தான் வழி, ஒற்றையடி பாதை. இந்த ஆடு முன்னதாக ஓடி ஆடிக்கொண்டிருந்த அந்த ஆடு மெதுவாய் படுத்துக் கொள்கிறது. படுத்த உடனே எதிர் வருகின்ற ஆடு இதன் மேல் ஏறி இந்த பக்கம் தாண்டி இந்த கரைக்கு வந்துடுது. அதற்கப்புறம் இது எழுந்து அந்த கரை. இதுதான் மார்ட்டின் லூதர் கிறிஸ்தவர்கள் மந்தை, இயேசுவின் மந்தை என்று சொல்கிற பிள்ளைகள் எவ்விதமாய் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும், இயேசுவை பின்பற்ற. இயேசு எல்லா நிலைமைகளிலேயும் தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆகவே தான் இந்த ஓய்வு நாள் காரியத்தில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களிலே இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடை நாம் பார்க்கும் பொழுது, ஐயா எல்லா சீஷர்களும் வராங்க, வந்த உடனேயே தன்னுடைய மேல் சட்டையை கழட்டி இடுப்பில் கட்டுறாரு. எல்லாம் நினைச்சாங்க என்னமோ செய்ய போறாருன்னு. ஆனால் ஒவ்வொருடைய கால்களையும் கழுவினார். அந்த தாழ்மை, இயேசுவை பின்பற்றுகின்ற மந்தைக்கு தாழ்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எனக்கு அருமையாக மீகா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் பொழுது அதில் மிக தெளிவாய் சொல்லுகிறார் மீகா தீர்க்கதரிசி. மீகாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போக, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மந்தையாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நன்மை என்னதென்று சொல்லியிருக்கிறாரு. நியாயம் செய்து இது நம்ம வாழ்க்கையில என்றாவது கடைபிடித்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். நியாயம் செய்து
இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை மன அல்லாமல் தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் வேறு உன்னிடத்தில் கேட்கிறார். எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்க எதையுமே கேட்கலையா? மகனே உன் நெஞ்சை எனக்கு தான் சொல்ற ஆண்டவர், அதை நான் வச்சுக்கிறேன் எடுத்துட்டு போயிருன்னு சொல்லலைங்க. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி குணமளிப்பேனே என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய நெஞ்சத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார்? அந்த கடைசி படிங்க மறுபடியும். உன் தேவனுக்கு முன்பாக உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் தாழ்மையா. இன்று யார் ஒருவர் எந்த கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற நான் தான் உண்மையாக கர்த்தரை பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்ற இவர்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து அவர்கள் கீழ்ப்படிதலான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23-24 படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? எதுக்கு போறீங்க? எதுக்கு கோயிலுக்கு போறீங்க? எதுக்கு ஆலயத்துக்கு போறீங்க? உங்களுடைய டாம்பிகத்தையும் உங்கள் பண வருவாயையும் காட்டுறதுக்காக, உங்கள் பதவியினுடைய வெறிகளை, பதவியினுடைய உயர்வுகளை காட்டுவதற்காக அல்ல. படிங்க. எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அதாவது வீணான காரியங்களை உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையின் செயல்பாட்டை உணரவில்லை. என் ஆண்டவர் சொல்றாரியா, அவரை பின்பற்றினால் மாத்திரமே அந்த தாழ்மையும் அன்பும் வரும். அவரை பின்பற்றினால் மாத்திரமே யோவானுக்கு யோவான் எதை எதை செய்தானோ அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதே 7ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் விதவையை சந்திக்க போகும் பொழுது அவருடைய சீஷர் அநேகர் திரளான ஜனங்களுக்கும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். என்ன அருமையான இதான் இயேசு சுவாமியோடு செய்த செயல். அவர் பின்பற்றி போகும் பொழுது என்னை பின்பற்றுகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நேசிக்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். என்ன அழகா சொன்னார் பாருங்க. ஆகவே நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிற மந்தைகளாக இருந்தால் பெரிய காரியங்களை செய்யணும். படிங்க. அப்புறம் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். நாயினோர் விதவையினுடைய மகனை சொல்றாரு. அவளோ கைம்பொண்ணாயிருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவனுடனே கூட வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, பாடையில போட்டு தூக்கின்னு போறாங்க. அந்த கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர், ஓய்வு நாளிலே சட்டங்களை மீறிய ஆண்டவர். ஆமாங்க, பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமா பிணியாரியா படுத்திருந்தவன அவனுக்கு சுகம் கொடுத்து அனுப்புறாரு. ஓய்வு நாள் சட்டத்தை மீறாரு. சொல்றாரு, சட்டம் வகுக்கப்பட்டது மக்களுக்காக, ஏழ்மை எளிய மக்களுக்காக, உங்களுக்காக அல்ல. இன்று அநேக மக்கள் சட்டத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு தாங்கள் வாழ்வதற்காக அதிலே ஓட்டைகளை கண்டுபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என கருமையானவர்களே, இயேசுவை பின்பற்றுகின்ற மக்கள் எந்த சூழ்நிலையிலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவரை மாத்திரமே பின்பற்றுவார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி மாத்திரமே செய்வார்கள். தாழ்மையாயிருப்பார்கள், மந்தைக்கு மாதிரிகளாயிருப்பார்கள், அநேகரை குணப்படுத்துவார்கள். அநேகரை பாருங்க, யோவான் சுவிசேஷத்திலே அது 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் போங்க. யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. நீங்க தான் ஆடுகள் அல்ல, நாம தான் மந்தைகள் அல்ல. ஐயா, நான் தான் கிறிஸ்தவன், நான் தான் இயேசு ஏற்றுக்கொண்டவன், நான் தான் ஞானஸ்தானம் பெற்றவன், நான் தான் ராபோஜனம் பெற்றவன், நான் தான் காணிக்கை கொடுக்கிறவன், நான் தான் சந்தா கொடுக்கிறவன் அல்லையா. உங்களை காட்டிலும் வேறே ஆடுகள் உண்டு என்று ஆண்டவர் சொல்றார். படிங்க. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளையும் என் ஆண்டவர் சொல்றாரு. உலகம் இறுதிக்குள்ளதாக நீங்கள் மாத்திரம் அல்ல, வேறே ஆடுகள் இருக்கிறதே. இந்த பட்டியல் இல்லாதபடி, இந்த பட்டியல் இல்லாதபடி, இந்த தொழுவத்தில் இல்லாதபடி வேறு ஆடுகள் இருக்கிறதே. அந்த ஆடுகளுக்கும் என்னுடைய தாழ்மையை கற்பித்து, என்னுடைய ஐக்கியத்தை கற்பித்து, என்னை செவி கொடுக்க செய்து, என்னை பின்பற்றி வர செய்து, அவைகளுக்காகவும் நான் பாடுபட வேண்டும். அருமையா சொன்னார் பாருங்க. அதனால எபேசியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பாருங்க.
ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அவங்க யாரும் நாங்க யாரும், அந்த கிறிஸ்துவ வேற இந்த கிறிஸ்துவ வேற, அவங்க ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க, இவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, படிங்க. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கிற, எல்லாமே தனித்தனி ஆட்கள் இல்லை, தனித்தனி ஜனங்கள் இல்லை, தனித்தனி மந்தைகள் அல்ல, தனித்தனியாக பின்பற்றுகின்றவர்கள் அல்ல. என் ஆண்டவரை ஐக்கியமாய் பின்பற்றுகின்ற மந்தை, என் ஆண்டவருக்கு செவி கொடுக்கின்ற மந்தை, என் ஆண்டவரை மிகவும் அருமையாக பின்பற்றுகிற மந்தை எப்படி இருக்கணும்னு சொன்னா, வேற்றுமை பார்க்காதபடி ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன், அந்த குடும்ப உணர்வோடு செயல்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மந்தைகள் என்று சொல்லுகிறோமே, இந்த மந்தை எப்படிப்பட்ட மந்தையாய் இருக்கிறது? கொஞ்ச நேரம் சிந்திப்போம். அருமையான தேவ ஜனமே, மீகாவின் தீர்க்கதரிசன நூலிலே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கடந்து போவோம். மனுஷனே நன்மை இன்னதென்று. ஆகவே மனுஷன் என்று சொன்னால் நம் மந்தைகள், நாம் தான் இயேசுவினுடைய மந்தைகள். அவருக்கு பின் செல்கின்ற கூட்டம், இயேசுவை அறிந்து செயல்படுகிற கூட்டம், ஒன்றாக இயேசுவுக்காய் பிழைக்கின்ற உறுதியாய் இருக்கின்ற ஐக்கியமாய் இருக்கின்ற மந்தை. அவருடைய வார்த்தை என்னவோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதைப்படி நடக்கின்ற மந்தை. அவரை பின்பற்றுகின்ற நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், மிக 6:8 மறுபடியும் சொல்றாரு பாருங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஏசாமி சொல்லிக்கிறார், நல்லது எது கெட்டது எது என்று நமக்கு சொல்லிக்கிறார். ஆனா நாம தான் வேதத்தை சரியா படிக்காதபடி, வேதத்தில் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதபடி, நன்மையையும் தீமையும் ஒன்றாக பிணைத்து பிசைந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் சொல்றாரு, நன்மையை மாத்திரமே தெரிந்து கொள்ளுங்கள், நல்லதை மாத்திரமே எடுத்துக் கொள்ளுங்கள். படிங்க. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீதான் மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் மனத்தாழ்மையாய் நடந்து கொள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவின் மந்தைகளாகிய நாம் எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் மிகவும் தெளிவாக கர்த்தர் சொன்னார். முதலாவதாக, நாம் பிரிவினையாக அல்ல, பிரிக்கப்பட்டிருக்கிற சமுதாயமாய் அல்ல, ஒன்று சேர்க்கப்பட்ட சமுதாயமாய் பாடுபட வேண்டும், ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னாரே, அப்படி அல்ல ஐயா, நாங்க வேற மாதிரி போவோம், அப்படி அல்ல, அவரின் அடிச்சுவடியை பின்பற்றி செல்கின்ற ஆடுகளாய் நாம் இருப்போம். அது மாத்திரமல்ல, தாழ்மையாய் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாக செல்லுவோம். ஆகவே இந்த 3 காரியங்களை செயல்படுத்தும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் மகிமை அடைகிறார் என்பதோடு மாத்திரமல்லாதபடி நம்மை மகிமைக்குள்ளதாக கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி சுவாமி. புது கிருபையினாலே ஆண்டவரே, கிறிஸ்துவின் மந்தை எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதை நான் சிந்தித்தோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மந்தைகளாகிய நாங்கள் முதலாவதாக ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு சமாதானம் உள்ளவர்களாய் ஜீவிப்போம், நடப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே. இரண்டாவது, நீர் என்ன சொன்னீரோ அதை செவி கொடுக்கின்ற, செவி மடுக்கின்ற, கேட்கின்ற பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம். மூன்றாவது, உண்மையே பின்பற்றி வருவோம், சாத்தானை அல்ல இந்த உலகத்திலே. ஆகவே இந்த 3 காரியங்களை செய்ய கிருபை தாருங்க. சத்தியத்தை கேட்ட அத்தனை குடும்பங்களுக்காக, அத்தனை நண்பர்களுக்காக, அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, குடும்பமாய் தனித்தனியாய் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதினாலே எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை என்ற நிச்சயத்தோட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது அடியை பின்பற்றி வர கிருபைதான். மீட்பர் இயேசு என்பது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நாம் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரும் நிலைத்திருந்து இறைவா நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டிடுவதாக. ஆமென், ஆமென். God bless you.